ஒரே அசிங்கமா போச்சு. பிச்சை எடுக்கும்போது எவ பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவளோடே பார்த்துட்டாளுவல. இப்ப என்ன பண்ண? ஒருவேளை ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாளுகளோ, அது வேற திக்கு திக்குங்களா இருக்கு. ஒரு ஆர்வத்துல சரி துணிமணி வாங்கிக்கிடலாம், கண்மை லிப்ஸ்டிக் வாங்கிக்கலான்னு ஒரு ஆர்வத்துல பிச்சை எடுக்கணும்னு போய் உட்காந்தாச்சு. இப்ப அசிங்கமெல்லாம் போச்சு. ஐயோ அந்த முடியமா வேற ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சாலே. ஐயோ என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த முடியமா வேற எல்லாத்தையும் கொட்டடிச்சிருவாளோன்னு அது வேற பயமா கிடக்கு. வீட்டுக்கு போவே மனசே இல்லை. எல்லாம் அந்த நெட்ட பயலால் வந்த வேணை. கேட்ட உடனே காசை தந்துருந்தான்னா நம்ம தேவையில்லாமல் இப்படி பண்ணியிருப்போமா? இதில் இந்த ஒத்தரோசா வேற தேவையில்லாமல் நம்ம ஆசையை தூண்டி விடுற மாதிரி பிச்சை தான் எடுக்கணும்ன்ட்டு அந்த ஆளை சொல்லி விட்டுட்டா. நம்மளும் அதை கேட்டுட்டு பைத்தியம் மாதிரி இப்படி பண்ணிவிட்டோம். இந்த குடியார பையன் என்ன இங்கே வரான்? இந்த பிள்ளை இங்கே ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்கு? இந்த பிள்ளைக்கு விஷயமே தெரியாது போலயே. ஐயா இவன் என்ன நம்ம நேருக்கு வரானே? ஒருவேளை நம்ம பிச்சை எடுத்த விஷயம் தெரிஞ்சு போச்சோ? இழுவு ஏதாச்சும் சொல்லிட்டாலும் என்னன்னு தெரியலையே. ஏம்மா இங்க ஏமா உட்காந்துட்டு இருக்கா? ஏன்னே இப்ப என்னாச்சுன்னே? இங்க உட்கார கூடாதா? என்னம்மா நீ, உனக்கு விஷயமே தெரியாதா? இங்க எப்படி உட்காராத, போமா போய் வீட்டுக்குள்ள போய் உட்காரு. இவர் என்ன ஏதோ கதை சொல்லிட்டு கிடக்காரு? என்னன்னே ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னம்மா நீ, ஒரு விஷயமும் தெரியாம இப்படி வெளியே வந்து இப்படி சவனையேன்னு உட்காந்துட்டு கிடக்கா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா, போய் வீட்டுக்குள்ள போய் உட்காரு. என்ன என்ன விஷயம்னு சொல்லுங்க. சும்மா வீட்டுக்குள்ள போய் உட்காரு. இங்கே உட்காந்துருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? குடியார பையன் சொன்னதையெல்லாம் அழுதுட்டு திரியறான். யோ ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லு, இல்லைன்னா வேலை பத்திட்டு பேர் பத்துக்க. நானும் சரி இழுவ புருஷனாச்சுன்ட்டு அண்ணன் என்னன்னு மரியாதை கொடுத்து பேசினா ஓவரா பேசிட்டு இருக்கா. ஏம்மா தங்கச்சி, ஒன்னு நல்லதுக்குதாம்மா சொல்றேன். உனக்கு என்ன அந்த விஷயம் தெரியல போல. குடியார பையன் சொன்னதையே சொல்லி சாவடிக்கானே. ஏம்மா ஜெயில இருந்து ஒரு சைக்கோ கொலகாரன் தப்பிச்சு வெளியே வந்துட்டானாமா. அவன் பாக்குற எல்லாரையும் கத்தியால குத்து குத்துன்னு குத்துறானா. சிலவங்களை கழுத்திலே கடுத்தி வச்சு குறை வழிய புடிச்சு புடுங்கிடுறானா. அதனால கவனமா இருமா, வீட்டுக்குள்ள போய் இருமா. இந்த ஆரம்பிச்சுட்டான். எங்கேயாச்சும் அற போதையில எதையாச்சும் குடிச்சிட்டு வந்துட்டு இங்க கடந்து உளர வேண்டியது. போய் அவன் வேலையை பார்த்துட்டு. ஏம்மா தங்கச்சி, உண்மையதாம்மா சொல்றேன், நம்பு. அப்படியா? சரிங்க, நான் வீட்டுல போய் இருக்கேன். சரிங்களாண்ணே, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சரிம்மா தங்கச்சி, ரொம்ப நேரம் இருக்காத, சீக்கிரம் வீட்டை பார்த்து போ. குடியார பையன் சும்மா இஷ்டத்துக்கு அதை இதன் வந்து உளர வேண்டியது. நான் போயிடப்பட்டு வாங்க வேண்டியது. போயா. அவனுக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு. நானே வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இதை நினைச்சு நான் கவலைப்படுறதா, இல்லைன்னா இவன் சும்மா உளறிட்டு அடக்கானே இதை பத்தி யோசிக்கிறதா? அட போவாங்கப்பா. செல்லத்தாயக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிய? இன்னைக்கு குழம்புல எதுவும் வைக்கல பத்துக்கு. எனக்கு சாம்பார் வச்சேன்னா அது ஏகப்பட்ட மிச்சம். அந்த ஆள் அதையே இன்னைக்கு வச்சுட்டு சும்மா வாழைக்காவை பறிச்சு இன்னைக்கு கொடுத்துட்டேன். அப்படியா? இன்னைக்கு ஏதாச்சும் குழம்பு வச்சா உங்கள்கிட்ட வாங்கிடுங்களான்லாம் நினைச்சேன். எங்கடி இவ்வளோ நேற்று பண்ண காரியத்துக்கு எனக்கு மனசே கேட்கல பத்துக்கு. நைட்டு ஃபுல்லாக உறக்கமே வரமாட்டேன்ட்டு. ஏங்கோ அவ்வளோ கொழுப்பெடுத்து பண்ணாலும் வேணா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயய்யே, இப்போ போகிற போக்க பார்த்தா இன்னும் நம்ம பக்கம் தானே திரும்ப நம்மளெல்லாம் போட்டு திட்டுவாவே. ஏ ஒத்தரோசா, நான் தெரியாம தான் கேட்குறேன். எவளாச்சும் இப்படி பண்ணுவாளாலடி? ஒரு விளையாட்டு கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாள்வே. நீங்க ஏன்டி இப்படி பண்ணிய? ஏக்கா அது அது சும்மா தெரியாதனமா பண்ணிட்டோம்க்கா. ஏன்டா நீங்க இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. சரி, அந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து தான் நீ இப்படி கெட்டு போயிட்டா நினைக்க. நீ முதல்ல நல்ல பிள்ளையா நல்லா தானடி இருந்தா. இப்ப ஏன்டி இப்படி ஆயிட்டா? ரொம்ப வர வர நீ மோசமா தான் போயிட்டு இருக்கா. ஏக்கா சாரிக்கா, நம்ம இப்படி பண்ண மாட்டோம்க்கா. ஏன்டி சாரி சொல்ற? உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்க அம்மா அப்பா யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாவ? எவ்வளவு கஷ்டப்படுவாவே. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இப்ப அந்த சின்ன பொண்ணு எங்க? இன்னைக்கு ஆளையே காணோம். யாருக்கு தெரியும்? அவன் இன்னைக்கு வேற எங்கேயாச்சும் தனியா வேற கோயில்ல எங்கேயாச்சும் பிச்சை எடுக்க போனாலும் போயிருப்பா. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏதாச்சும் தூரமா இருக்க கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா பிச்சை எடுக்க. ஐயா இவ்வளவு அநியாயத்துக்கு கலாய்ச்சிட்டு கிடக்காளுவல. ஏடி வாய மூடுங்கடி. என்ன நீங்க ஒரே அதையே சொல்லிட்டு கிடக்காதியே. ஊர்ல எவட்டுமே சொல்லிட்டு கிடக்காதியே. நம்ம பார்த்தது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். பாவம் என்ன இதுல பண்ணி தொலைஞ்சாலும்னு தெரியல. கிறுக்கு முத்தி போச்சு என்னன்னு தெரியல இவளுக்கு. அதை எப்படி தேவையெல்லாம் பண்ணிட்டு கிடக்காளுவ. நம்ம அதை ஏன் எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு கிடக்கணும்? நீங்க சும்மா இப்படி பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. எக்கா, நம்ம பார்த்த மாதிரி என்ன எத்தனை பேர் பார்த்தாவளோ யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தேவைதானல்ல. ஒழுங்கா மூடிட்டு ஒரு இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு தெரிஞ்சா அதுவும் கரெக்டு தாண்டி. புத்தி கட்டு பண்ணிட்டாள்வே. சரி விடு, நம்மளா இருந்து யார்ட்டையும் சொல்லாண்டாம். சரிக்கோ. ஏ இழுவ, நீதான் பார்த்து யார்ட்டையும் உளறிறது வச்சிடாத, சரியா? சரிக்கோ. அடே எப்பா, இவ்வளோ என்ன இந்த தெருவுல இப்படி கூட்டம் போட்டு கிடந்து பேசிட்டு கிடக்காள்வே. இவளுக்கு என்ன விஷயமே தெரியாது போலயே. ஏ செல்லத்தாய்க்கா, என்னடி ஏன் இப்படி பதட்டத்துல ஓடி வரா? என்னக்கா இவ்வளவு அசால்ட்டா இருந்து தெருவுல இப்படி அவ்வளோ சேர்ந்து கிடந்து பேசிட்டு இருக்கியே? ஏ வள்ளி, இதுல என்ன இருக்கு? எப்போ நாங்க டெய்லி இந்த இடத்துல தான் உட்காந்து பேசுவோம். இப்ப என்ன புதுசா? ஐயோ உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாது போலயே. ஏக்கா, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா? அங்க இருந்து ஒரு சைக்கோ கொலைகாரன் தப்பிச்சிட்டானா. என்னது, கொலைகாரன் தப்பிச்சிட்டானா? ஆமா இழுவே, அதுவும் சாதாரண கொலைகாரனா இருந்தா பரவாயில்ல. இது வந்து சைக்கோ கொலைகாரன் நமத்துக்கு. அவன் கண்ணுல படுறீங்க அவ்வளவு வரையும் குத்தி கொள்றான் நமத்துக்கு. எல்லாரையும் வயிற்றுல கத்தி வச்சு குத்திடுறானாம். வேற குறவலையெல்லாம் பிடிச்சு கடிச்சு எடுத்து துப்பிடுறானா நமத்துக்கு. அதனால கவனமா இருக்கணும்டி. நீங்க அவ்வளவு ஒரு தெருவில் கடந்து பேசிட்டு இருக்கே. வீட்டுக்குள்ள போய் இருங்கடி. அந்த கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே தாண்டி இருக்கணும்.
என்ன முக்காடு புதுசு புதுசா கதை சொல்ற, இதெல்லாம் உண்மையா? ஐயோ ஐயோ, உண்மை தாண்டி. ஊரே பரபரப்பா இருக்கு. நானே என் வீட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கேன். போற வழியில நீங்க போய் அவ்வளோ 4 பேர் உட்கார்ந்து இருந்ததை பார்த்துதான் சரி சொல்லுவோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு போறேன். சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஐயோ என்னடி சொல்ற, எனக்கு ஒரு பயமா இருக்கு. என் பிள்ளைகள் வேற என்ன வரலையே. ஏக்கா ஒன்னும் ஆகாதுக்கா, நீங்க போய் ஃபர்ஸ்ட் வீட்ல இருங்க, பிள்ளைகள் வந்துரும். அட பாவி மக்கா, என்னென்னமோ சொல்றாளே, ஏதோ சைக்கோ கொலக்காரங்களே. இந்த மாதிரி கொலக்காரங்களே நான் படத்துல தானே பார்த்திருக்கேன். இவ என்ன நேர்லயே சொல்லிட்டு இருக்கா. சில தைக்கா வாங்கக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. வாங்கக்கா நம்ம வீட்டுக்குள்ள போயிருவோம் எல்லாரும். அக்கா அவன் அப்பவே தப்பிச்சிடான்னு சொன்னாவே. நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு பத்தியில, அதனால நம்ம போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி உள்ள ஒரு 2-3 ஊர்களுக்கு சொல்லியிருக்கா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க, வெளியாரும் வராதின்ட்டு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன், எனக்கு ஒரு பயமா இருக்கு. வாங்க போவோம். என்னக்கா இவ சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. வாங்கக்கா நம்மளும் போயிருவோம். சரிடி, அதுவும் கரெக்ட் தான். என்ன இதுக்கு மேல இருந்தாங்க சரி வராது. சாதாரண கொலகாரனா கூட பரவாயில்லக்கா, சைக்கோ கொலகாரனாலும் ஒரு திணிசாதாங்க திரிவானுங்க. பாட்டியே பயங்கரமா இருப்பானுங்க. நீ வேற ஏன்டி பயம் காட்டிட்டு கிடக்கா. ஊருக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே. இதையே நினைச்சிட்டு இருந்தா இனிமே வேலைக்கு ஆகாது. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு குடிச்சிட்டு நல்லா உறங்குவோம். ஒரு குட்டி தூக்கம் போட்டு முழிச்சாதான் எல்லாம் சரியாகும். இல்லைன்னா ஒரே மண்டைக்குள்ள இதே ஞாபகமாவே வந்துட்டே இருக்கும். இது யாரு புதுசாலாம் இருக்கு? மண்டை கிண்டெல்லாம் ஒரு பெடியெல்லாம் இருக்கு. என்ன ஒரு மாதிரி கத்துறான்? இப்பதானே இழுவ புருஷன் வேற ஏதோ ஒரு கொலைக்காரையும் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஒருவேளை அவரு சொன்ன சைக்கோ கொலைக்காரன் இவனாதான் இருக்குமோ? என்ன என்ன பார்த்துட்டே இருக்க? ஐயோ, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தா பாத்துட்டு தான் இருப்பாவே. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னது கொலை பண்ணிருக்கியா? அப்போ அந்த சைக்கோ கொலைக்காரை நீதானா? நீதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கியா? ஆமா. என்ன ஓமா? ஐயோ, யாராச்சும் வாங்கலேன் காப்பாத்துங்க. பாரு, கத்துன கத்திய வச்சு ஒரே சோர்வு. அந்த ஏன்னு பொழந்துருவேன். என்னது கத்தி வச்சு குத்திருவியா? என்ன பிளீஸ்னோ, சைக்கோனோ என்ன விட்டுருனோ. ஐயோ கொலகாரனோ பிளீஸ்னோ, நான் போயிடுறனோ. அதெல்லாம் முடியாது. 40ல இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன். நீ ஒத்தையிலதான் இருக்கிற. நீதான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னது நான் உதவி பண்ணணுமா? சைக்கோனோ என்ன விட்டுருனோ. ஐயோ எங்க அம்மாக்கு நான் ஒரே பொட்ட பிள்ளைனோ, என் வீட்டுக்காரனுக்கு நான் ஒரே பொண்டாட்டினோ, என்ன விட்டுருனோ பிளீஸ்னோ. என் கொலகாரனோ என்ன விட்டுருனோ. ஐயோ தெரியாதனமா அந்த இடத்துக்கு வந்து இவங்கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, உன்னை விடுற மாதிரிலாம் இல்ல. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். இல்லன்னா உன்னை இங்கே குத்தி போட்டு கொன்றுவேன். என்னது என்ன குத்தி போட்டு கொன்றுவியா? அட சைக்கோ கொலகாரா, உன்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே. நான் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன். உன்னெல்லாம் கொலை பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. என்ன ப்ளீஸ் சைக்கோன்னு என்ன விட்டுருனே. ஐயோ ஆளு வேற பார்க்க பார்க்கமா இருக்கானே. ஐயோ பயமாவலா கிடக்கு. என்ன விட்டுருனே. உனக்கு என்னன்னே உதவி பண்ணணும். நான் ஒண்ணு பார்த்தது யார்ட்டையும் சொல்ல மாட்டேனே. நான் என் பாட்டுக்கு போயிடுறேனே. எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ. என்னது ஒன்னு என் வீட்டுக்கு கூட்டு போகணுமா? அடே அந்த ஆள் வேலையை பார்த்துட்டு போவியா? எனக்கே எங்க நெட்ட மாமா சும்மா எதுக்கோ கடமைக்கு சோத்த போட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கான். இதுல நான் வேற ஒன்ன வேற கூப்பிட்டு போகணுமாக்கும். இப்ப என்ன கூப்பிட்டு போறியா? இல்லன்னா நான் உன்னை குத்தி கொலை பண்ணட்டுமா? அட சைக்கோ கொலைக்காரா, கொலை பண்ணாலும் பண்ணிருவா போலயே. அடியாத்தியே எத்தனை நேரம் சொல்றேன், ஒரு வேளை குத்தி கொண்டுருவானோ. என்ன கூப்பிட்டு போறியா இல்லையா? ஐயோ சைக்கோண்ணே சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே. உங்களை எப்படின்னே எங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? என் வீட்டுக்காரு என்ன அந்த ஆளு ரோட்ல பத்தி விட்டுருவாருன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் உயிர் உனக்கு வேணுமா வேண்டாமா? பேச்செல்லாம் நல்லா தெளிவாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் மண்டை தான் குழம்பி இருக்கும் போலயே. திருன்னு முழிக்கானே. என்ன சைக்கோண்ணே அப்படி பார்க்காத, என்ன பயமா கிடக்கணும். இப்ப என்ன கூப்பிட்டு போறியா இல்லையா? வந்து தொலை. விட்டு போக மாட்டேன்னா என்ன விடவா போறேன்? குத்தி கொலை பண்ண போறேன் இங்க. ஐயோ அந்த நெட்டையிட்ட நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? அப்படி வா வலிக்கு. ஒரு 4 நாள் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். என்னது 4 நாள் தங்க போறியா? அட போயா நீ வேறயா? போலீஸ் கிளீஸ் பாத்துனா என்ன இல்லாம பிடிச்சு ஜெயில தூக்கி போடுவாவே. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன்னை பாக்கே உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதுல நீ என்ன வேற எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க போற போல. ஆவியா வேலையை பார்த்துட்டு வந்து தொலை. வசமா வந்து இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். சீக்கிரம் போ. யாராச்சும் பாத்திர போறாவே. அட போயா, யாராச்சும் பார்த்தா உனக்கா பிரச்சனை, எனக்கு தாயா பிரச்சனை. ஏதோ நீ நானும் கூட்டாளிங்கிற மாதிரி கடைசியில கதை கட்டி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உங்க எடுத்து போடுவாவே. நம்ம சப்ஸ்கிரைபர் நேம சொல்லிட்டு போ. ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லட்சுமிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் செலீனா, ஹாய் சுபாஷ், ஹாய் அமுதவல்லி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஆமாப்பா, சைக்கோ கொலகாரின்னு சொல்லிட்டான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.